வியூவர்ஸ், வெல்கம் டு CAMY Talks. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதுவர். இந்த உலகத்திலேயே நம்ம குழந்தைங்களோட மழலை பேச்சை விட இனிமையான இசையோ ஓசையோ கிடையாது. நம்ம குழந்தைங்களோட நடை உடை பாவனைன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கத்து தர்ற குழந்தை வளர்ப்புங்கிறது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லைங்க. நம்ம குழந்தைங்க எல்லாத்துலேயும் தி பெஸ்டா இருக்கணும்னு நம்ம ரொம்ப கான்ஷியஸா எல்லாத்தையும் கத்து தருவோம். நம்மளோட லாஸ்ட் வீடியோல நம்ம குட்டீஸ்க்கு எப்படி வீட்லயே ரைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல நம்ம குட்டீஸை எப்படி வீட்லயே ரீட் பண்ண ட்ரெயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ரீடிங் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ப்ராசஸே இல்லை, அது ஒரு மாதிரியான காம்ப்ளெக்ஸான டாஸ்க், அதை நம்மளால டீச் பண்ண முடியாது, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் தான் டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம டீச் பண்ணாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அது புரியாது அப்படிங்கிற தாட் நிறைய பேரண்ட்ஸ் மத்தியில இன்னைக்கும் ஒரு டேபுவா இருந்துகிட்டே தாங்க இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ரீடிங் ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்காவே இருந்தாலும் அதை ஈஸியா நம்மளால வீட்ல ட்ரெயின் பண்ண முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்க டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1, கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நானே படிக்கல, என்னால் எப்படி கற்றுத்தர முடியும்னு நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதும்னு மொபைல் ஃபோனையோ இல்லை ஏதாச்சும் ஒரு விளையாட்டு பொருளையோ கொடுத்து அவங்களோட லேர்னிங் கியூரியாசிட்டிக்கு பிளாக்கேஜ் போட்டுட்டு நாம் ஃப்ரீயாக சீரியல் பார்க்கலாம்னு நினச்சா ரீடிங்கை டீச் பண்ணுறது ஒரு அசாத்தியமான காரியம்தான். குட்டீஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி லேர்னிங் ஒரு கிரியேட்டிவ் கம் ஃபன்னாக மாற்ற தேவையான ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் தாங்க க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நாம் நம்ம வீட்டில் ஒரு பிரிண்ட் ரிச் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். அதாவது பிக்சர்ஸ் வித் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியான போஸ்டர்ஸ், புக்ஸ், வால்பேப்பர்ஸ்னு சுவரில் எங்கே திரும்பினாலும் அதுதான் தெரியணும். ஸ்கூல்ஸ்லேயும் ப்ரைமரி செக்ஷன்ஸை நோட் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் தான் நிறைய இருக்கும். இது வெறும் கிளாஸ் ரூமை கலர்ஃபுல்லாக காட்ட மட்டும் இல்லைங்க, ரீடிங் ஹேபிட்டை வளர்க்கவும் தான். இப்படி படத்தோட எழுத்துக்களை திரும்ப திரும்ப பார்க்கும்போதும் அதை நம்ம ரீட் பண்ணும்போதும் வாசிக்கணுங்கிற விதை தளிர்க்க ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும், அதாவது ஒரு ரூமில் இருக்கிற லைட், ஃபேன், பெட்டுன்னு ஆரம்பித்து மிக்சர் கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்னு இப்படி நம்ம பழங்குற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம குட்டீஸுக்கு சொல்லி காட்டி தரும்போது ரீடிங் ரொம்ப ஈஸி தான். ஏ ஃபார் ஆப்பிள்னு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கும் மேலாக அதையே தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாமளாச்சும் இதை மாற்றுவோமே. டிப் நம்பர் 2, சாங்ஸ் அண்ட் ரைம்ஸ். நர்சரி ரைம்ஸ் அண்ட் சாங்ஸை ஸ்கூலில் போய் தான் கற்றுக்கணும்னு இல்லைங்க, நாம் வீட்டிலையே குட்டீஸுக்கு பாடி ஆடி சொல்லித்தரலாம். இப்போ இருக்கிற குட்டீஸ் நர்சரி ரைம்ஸை விட சினிமா சாங்ஸை ரொம்ப அழகாக பாடுறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை நாம் பயன்படுத்தி ரிதம், ப்ரொனன்சியேஷனோட பாட சொல்லி தரும்போது ரீடிங்கான இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகரிக்கும். ஸ்கூலில் டீச்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸை ரைம்ஸில் என்கேஜாக வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதை அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கவும் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்குமான பாண்டிங்கை அந்த வயசுலேயே க்ரியேட் பண்ணவும் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அம்மா நமக்கு சாப்பாடு ஊட்டும்போது நிலா நிலா ஓடிவான்னு நிலாவை காட்டி ஊட்டினாங்க. இன்னைக்கு நிலானாலே நமக்கு அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. நாம் நம்ம குட்டீஸுக்கு சாப்பாடு ஊட்டும் போதும் இந்த மாதிரியான புது புது ரைம்ஸை பாடிக்கிட்டே ஊட்டுனா சாப்பாடோடு சேர்த்து பாட்டையும் எடுத்துப்பாங்க. டிப் நம்பர் 3, கிரியேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். புக்ஸ் மூலமாக, ரைம்ஸ் மூலமாக மட்டும் இல்லாமல் குட்டீஸை நாம் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது கூட நிறைய ரீடிங்கான எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணலாம். புக்ஸ்லையும் வீடியோலையும் பார்த்த ஆப்ஜெக்ட்ஸை அவங்க நேரில் பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது ரீடிங்கை என்ஹான்ஸ் பண்ண முடியும். இது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? குட்டீஸை கடைக்கோ ஊருக்கோ இல்லை டூர் மாதிரியான இடங்களுக்கோ கூட்டிகிட்டு போகும்போது போகிற வழியில் இருக்கக்கூடிய படங்கள், எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு போட்டிருக்காங்க, நேம் போர்டில் என்ன இருக்குது, வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கான மார்க்கிங் லைன் எது, ரெஸ்ட் ரூம்க்கான ஐடென்டிஃபிகேஷன் என்ன, இந்த மாதிரி பேசிக் ரீடிங்கை கூட நம்ம டெவலப் பண்ணலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்க விஷுவலாக பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் மைண்ட் ரீட் பண்ணி ஆழமாக அவங்களுக்கு பதிய வைக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் பேரண்ட்ஸான நாம் வெளியில் நடந்துக்கிற விதத்தை குட்டீஸ் தொடர்ந்து பார்க்கும்போது மற்றவங்க கிட்ட எப்படி பேசுறது, பழகிறது, மரியாதை கொடுக்கறது மாதிரியான அனுபவத்தையும் சேர்த்தே கற்றுக்குவாங்க. டிப் நம்பர் 4, கலர்ஃபுல் வேர்ல்ட். குழந்தைங்க அதிகமாக அட்மையர் ஆகிறது கலர்ஃபுல்லாக இருக்கிற பொருட்களையும் விஷுவலையும் பார்த்து தான். அப்படி அவங்க ஃபன்னாக நினைக்கிறத வச்சே அவங்களோட ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண முடியும். கலர்ஃபுல்லாக இருக்கிற லெட்டர் பிளாக்ஸ், ஷேப்ட் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ், வேர்ட் பில்டிங் பசில்ஸ், ஏஎல்எம் கார்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை விளையாட கொடுத்து அதில் வேர்டை க்ரியேட் பண்ணுறது, பிக்சர்ஸை ஜாயின் பண்ண சொல்லி அந்த பிக்சர் நேமை ரீட் பண்ண வைக்கிறது, நம்பரை அடுக்க சொல்லி அதை சத்தமாக வாசிக்க வைக்கிறது மாதிரியான ஃபன் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்களோட ரீடிங் ஸ்கில்லை மட்டும் இல்லைங்க,
அவங்கள சுற்றி ஒரு அழகான கலர்ஃபுல்லான உலகத்தையே உருவாக்கி கொடுக்க முடியும். பிகாஸ் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நல்லா வாசிக்கக்கூடிய திறமையுள்ள குழந்தைகள் தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்களாகவும் தலைவர்களாகவும் இருக்க முடியும். டிப் நம்பர் 5, மாரல் ரீடிங். பாட புத்தகத்தை மட்டும்தான் குழந்தைங்க ரீட் பண்ணணும், நியூஸ் பேப்பர் வாசிச்சாதான் உலக அறிவு கிடைக்கும், நல்லா படிக்க முடியும், நிறைய தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிற தாட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய மாரல் ஸ்டோரிஸ், அதாவது குட்டீஸ்க்கு தகுந்த மாதிரியான படங்களாக இருக்கிற கொஞ்சம் வாசிக்கக்கூடிய எழுத்துக்கள் உள்ள புக்ஸை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ரீட் பண்ண சொல்லி கொடுங்க. மழலை குரல்ல அந்த கதையை அவங்க வாசிக்க கேட்கும்போது அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் இல்லைன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, சின்ன வயசுலேயே ஸ்லோகம் சொல்லி தர்றது, பைபிள் ரீட் பண்ண கற்று தர்றது, குரான் வாசிக்கிறது மாதிரியான பழக்கத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லி தரும்போதும் நல்லொழுக்கம் உள்ள குழந்தைங்களா அவங்க வளர்றதை நம்மளால் பார்க்க முடியும். லாங்குவேஜ் ஸ்கில்லை டெவலப் பண்ண ரொம்ப முக்கியமானது ரீடிங். ராக்கெட் சயின்ஸ் எவ்வளவு நுட்பமானதோ அதை விட ஆழமானது ரீடிங். பெரிய பெரிய தலைவர்களையும் அறிஞர்களையும் தத்துவ ஞானிகளையும் உருவாக்குனது அவங்களுக்கு இருந்த ரீடிங் ஹேபிட் தாங்க. ஸோ நாமளும் நம்ம குட்டீஸுக்கு சின்ன வயசுல இருந்தே வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குவோம். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் தான் ஒரு நாட்டை ஆளும். மனிதனை மனிதனா வச்சுக்கிறதுக்கு இந்த கல்வியும் அதனோடு இணைந்த வாசிப்பும் ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம CAMY Talks சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.